கடுகு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க, தெரியுதான்னு பாருங்க. நம்ம எடுத்து கொட்டிக்குவோம். அதே சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குவோம். ஊற்றினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். எனக்கு கருவேப்பிலை பாருங்க, தெரியுதான், கழுவி காய வச்சு தான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். சூடாகணும். கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலையை கருவேப்பிலை பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. நான் கழுவி நிழல்லையே காய வச்சு வச்சுருந்தேன். அதனால தான் இந்த கலரில் இருக்குது. பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு தெரியுதான்னு தெரியல வீடியோவுக்கு. நல்லா சூடாகிடுச்சு. கருவேப்பிலையை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். மாற்றினதுக்கப்புறம் இங்கே நான் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு. அதே புளி மட்டும் எடுத்துட்டு இப்படி சூடு பண்ணிக்குவோம். இப்படி சூடு பண்ணிட்டோம்னா தொக்கு கெடாது. இப்படி சூடு பண்ணிக்குவோம். சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாமே மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்குவோம். ஜாரில் என்னென்ன போட்டுக்குவோம்னா வறுத்தோல கருவேப்பிலை அதை போட்டுக்குவோம். இங்கே எப்படி சவுண்டு கேட்குதா, இங்கே பாருங்க வறுத்தது. இதை வந்து ஜாரில் ஃபுல்லாக போட்டுக்குவோம். போட்டுக்கிறோம். இந்த புளித்தண்ணி லைட்டாக ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இப்போ புளி சூடு பண்ணி வச்சுருந்தோம்ல அதையே இதுலேயே போட்டுக்குவோம். இங்கே பாருங்க, சரிதா, புளி சூடு பண்ணி வச்சுருந்தோம். இங்கே வரும் புளி போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாய் தூள் போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சோம்ல, வெந்தயம் கடுகு வறுத்து வச்சோம்ல, அதை நுணுக்கிட்டு வந்துட்டோம். அதையும் இதில் போட்டுக்குவோம். போட்டு எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் அதே கடாயை வச்சுக்குவோம். வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றிக்குவோம். சூடானதுக்கப்புறம் கடுகு, லைட்டாக போட்டுக்குவோம். லைட்டாக கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகா போட்டதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்குவோம். எல்லாம் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல பேஸ்ட்டு, இங்கே அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு அதை இதில் போட்டுக்குவோம். இங்கே மருதாணி மாதிரியே இருக்குல்ல, பேஸ்ட்டு இதில் போட்டுக்குவோம். மருதாணி மாதிரியே தான் இருக்குது. இந்த இதில் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் இப்படி சட்னி மாதிரி இருக்குது. அப்படியே சாப்பாட்டில் போட்டு நெய்யை ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சுண்டி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. இதில் ஒரு 2 ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா அந்த கருவேப்பிலையோட கசப்புத்தன்மை இருக்காது.
நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு போட்டாச்சு, கருவேப்பிலை தொக்கு போட்டிருக்கு பாருங்கள். கருவேப்பிலை தொக்கு வச்சு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சில்லி வச்சுக்குவோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள்.